இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் ஐஎஸ்டபிள்யூ இருக்கு இல்லையா? இவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது உக்ரேனியன்ஸ் இந்த பெர்பச்சி, செங்கேக்விகா, நோவோமிகலிவ்கா இந்த பகுதியிலேருந்து பின்வாங்குறாங்க இல்லையா? ஸோ அப்படி பின்வாங்கறதுனால ரஷ்யாவுக்கு ஒன்றும் பெருசாலாம் அட்வான்டேஜ் கிடையாதுங்க. அதனால எந்த ஒரு யூஸுமே இல்லை. சும்மா ஒரு பகுதியை பிடிக்கலான்னு பிடிச்சிக்கலாமே தவிர, அதனால அந்த டாக்டிக்கல் சக்சஸ்ம்பாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது அவங்களோட தரப்புலேருந்து. இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் இவங்க சமீப காலமா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே இவங்க இதுல கைதேர்ந்தவங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இந்த டீப் ஸ்டேட் மேப்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரயில்வே கனெக்டிவிட்டி வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கிரீமியா பகுதியோட செவாஸ்டோபோல்லேருந்து ராஸ்டவாண்டா வரைக்கும் எந்த அளவுக்கு கிளீனா ரஷ்யா கனெக்டிவிட்டி போட்டிருக்காங்க, ரயில்வே கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது தெரியும். அதுவும் குறிப்பா இந்த ஆத்விகா பகுதியை பாருங்களேன். அந்த ஆத்விகா பகுதியில எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யன்ஸ்னால பயன்படுத்த முடியல. அது டொனஸ்குள்ள இருந்தாலும் ஆத்விகா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்ததுனால ஈஸியா தாக்க முடியும். ஷெல்லிங்லாம் பண்ண முடியும். ஹவிட்ஜர்ஸை பயன்படுத்தியே தாக்குதல் பண்ண முடியும். ஸோ இது போல பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்ததுனால அந்த இடத்துல ரயில்வே கனெக்டிவிட்டி டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ இப்போ இது போல முக்கியமான பகுதிகள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுனால ராஸ்டவாண்டவுல இருந்து கிரீமியாவோட செவஸ்டாபோலுக்கும் போக முடியும். அதே நேரத்துல கெர்சன் வரைக்கும் போக முடியும். ஸோ ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கிடைச்சிருச்சு. அந்த சேதமடைஞ்செல்லாம் ரஷ்யா ரெடி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டும் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் எப்போ ரஷ்யா ஆத்விகா மீட்டெடுக்கும் போதே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆத்விகாவை பிடிச்செடுக்கும் போதே இந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா இருக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் உக்ரைனை அடிச்சு தள்ளி விட்டே முன்னாடி முன்னேறி போயிட்டே இருக்கும்போது ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹவிட்ஜர்ஸா இருக்கட்டும், அவங்க பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஆயுதங்களோட ரேஞ்சில இருந்து இந்த டொனஸ்க் பகுதி கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால டொனஸ்க் பகுதியில தாக்க முடியாது. அதிகமான ஆயுதங்களா இருக்கட்டும், அதிகமான வீரர்களா இருக்கட்டும் கொண்டு வந்து பத்திரமா இந்த டொனஸ்க் பகுதியில பல இடங்களையும் பரவலா நிப்பாட்டி வச்சுக்கலாம். சப்ளை லைன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மக்களும் அங்க அதிக அளவுல இருப்பாங்க. ஒருவேளை ரத்தம் தேவைப்படுது அப்படின்னா அதிகமா கொடுக்க முடியும். ஸோ ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஏன் கணக்கில் எடுத்துக்கல அப்படிங்கிறது தெரியல. இது நார்மலா பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியுது. இது போக இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. பேசினா பேசிட்டே இருக்கலாம். என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் ஓகே. இது போல சில முக்கியமான விஷயங்கள் இங்க இருக்கு. ரஷ்யா முன்னேறதுனால அதிகமான இழப்புகள் உக்ரைனுக்கு இருக்கு. அதிகமான வாய்ப்புகள் ரஷ்யாவுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல ஃபுல்லா கிளியர் பண்ணி செக்யூர் பண்ணதுனால தான் இப்ப கர்கிவ் ஆஃபென்சிவ்க்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது ரஷ்யாவுக்கு. இப்ப இந்த இடத்துலயே சப்ளை லைன் கரெக்டா இல்லாத போது இன்னொரு ஃப்ராண்ட் ஓபன் பண்ணி உள்ள வரும்போது கஷ்டமா இருக்கும், சிக்கலா இருக்கும். ஸோ இப்போ மிக முக்கியமா இந்த பக்முட்டா இருக்கட்டும், ஆத்விகாவா இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய சிட்டிஸ். இதெல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரதுனால ரஷ்யாவுக்கு வந்து அந்த கர்கிவ் ஆபரேஷன் பண்ணதுக்கு ஈஸியா இருக்கு. இது இப்ப இல்ல, வரலாறுல இருக்கக்கூடிய எல்லா போர்களையும் நம்ம எடுத்து பேசியிருக்கோம் இல்லையா? அதாவது முதல் தடவை சோவியத் யூனியன் வந்து அந்த பகுதியில் இருக்கும்போது நாசி படைகள் அந்த இடத்துல வந்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதிகள்லாம் நாசி கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா சோவியத் படைகள் நாசியை அடிப்பாங்க. ஸோ இது போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அந்த இடத்துல என்னென்ன சந்திச்சாங்க அப்படிங்களா கிளியரா பார்த்துருக்கோம். ஸோ அந்த பதிவை பார்த்தவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த டொனஸ்க், லுகான்ஸ்க பிடிச்சு அடிச்சு முன்னேறது வரலாறுல யாரும் செய்யாத ஒரு விஷயம். இதுக்கு மேலே யாரும் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன்னு கிரீமியா, மேல இருக்கக்கூடிய கெர்சன், இது ரெண்டும் ஒருத்தவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா அவங்களால முன்னேறவோ பின்வாங்கவோ முடியும். இந்த இடத்துல உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? எந்த அளவுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாலும் உக்ரைன் இந்த கர்கிவை தாண்டி ரஷ்யாக்குள்ள போய் ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் பண்ணி சுத்தி வளைச்சு பக்கவாட்டு தாக்குதல் பண்றதுக்கு எந்த நாடும் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா உக்ரைனுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ரஷ்யாவுக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கு. திரும்பவும் கர்கிவை தாண்டி ரஷ்யானால வர முடியும். ஸோ அந்த ஒரு டைம் தான் இந்த இடத்துல சப்ளை லைன்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால கர்கிவ் அஃபென்சிவ் பண்றாங்க. ஸோ ஆப்வியஸா தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாறுல நடந்த எல்லா போர்கள்லையும் கர்கிவ்ல கிராஸ் பண்ணக்கூடிய எல்லா நாடுகளுமே ஜெயிச்சிருக்காங்க. இந்த டொனஸ்க், லுகான்ஸ்க் நேரடியா அடிச்சு மோதி யாரும் ஜெயிக்க முடியாது. ஹிட்லரோட படைகளே தோத்து நின்ன பகுதி இந்த டொனஸ்க், லுகான்ஸ் பகுதி. ஸோ அப்படி இருக்கும்போது மேல பக்கவாட்டு தாக்குதல் பண்ணாங்கன்னா ஈஸியா ஜெயிக்க முடியும். ஸோ ரஷ்யா இந்த இடத்துல அதை கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வரலாறை புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பை திரும்பி திரும்பி செய்யக்கூடாதுன்றதுக்காக தெளிவா பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு நல்லா தெரியுது. ஏன் வந்து ரஷ்யா பின்வாங்குறாங்க, இப்ப வந்து திரும்ப ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது போல.
ஸோ இந்த இடத்துல ரஷ்யா எந்த அளவுக்கு முன்னேறாங்களோ அந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு லாபங்கள் இருக்கு. ஆனா ஏன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் வார் இது போல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி என் புரிதல் தப்பா கூட இருக்கலாம். உங்களுக்கு எது சரியா படுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் கமெண்ட் செக்ஷன்ல லாசஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. இது நம்ம சேனல்ல 3வது தடவை சொல்றேன்னு நினைக்கிறேன். இந்த லாசஸ் வந்து இருதரப்புல சொல்றதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது. ரஷ்யா தரப்புல பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் பேர்த்துக்கிட்ட உக்ரைனோட வீரர்களுக்கு கேஷுவாலிட்டி அப்படின்றது போல சொல்றாங்க. கேஷுவாலிட்டினா டெத் கவுண்ட்டு, காணாமல் போனவங்க, பிரிசனர் ஆஃப் வார், இது போல பல விஷயங்கள் அடங்கினதா கேஷுவாலிட்டிஸ். ஸோ அந்த கேஷுவாலிட்டி வந்து 5 லட்சம் பேத்துக்கு மேலே அப்படிங்கிறது ரஷ்யா தரப்புலேருந்து கணக்கு வருது. உக்ரைன் தரப்புலலாம் அப்படியே கிருகிருன்னு வர மாதிரி அளவுக்கான கணக்கு இருக்கு. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமீப காலமா இந்த மார்ச் மாசம் ஏப்ரல் மாசத்துலாம் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா குறைவு இல்லாம 800 பேத்துக்கு மேல கணக்கு கொடுக்குறாங்க. அதுவும் கடந்த 3-4 நாளா வந்து பாத்தீங்கன்னா 1000 தொற்றுச்சு அப்படிங்கிறாங்க. அது இன்னைக்கு நேத்திக்கு சண்டை நடந்திருக்கும்ல, அதோட ரிப்போர்ட் இப்போ அப்டேட் பண்ணும்போது 1300க்கும் மேல ஒரு நாளைக்கு ரஷ்ய வீரர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கணக்குகள் வந்து நம்மளால சொல்ல முடியாது, சரிப்படவே முடியாது, உறுதிப்படுத்தவும் முடியாது. நார்மலா இது எப்படி கணக்கெடுக்கிறாங்கன்னா, ஒரு டேங்கை போய் அடிச்சுட்டாங்க, அது வீழ்த்திட்டாங்கன்னா அந்த டேங்குக்கு ஒரு 3 பேர் காணோம், இறந்துட்டாங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க, 3 பேத்துக்கு காயமடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதோட கேஷுவாலிட்டி சேர்த்திடுவாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தருக்கும் ஒன்றா இருக்காது, தப்பிச்சு ஓடிடுவாங்க. அது போல விஷயங்கள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில டேங்க்ல 16 பேர் போகிற காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம், வீடியோ பதிவுகள்லாம் இருக்கு. ஸோ 16 பேர்த்துக்கிட்ட ஒரு டேங்க்ல போறாங்கன்னா, அதுவும் டேங்க் கண்ணீரில் மாட்டி வெடிக்கானா அதில் ஒருத்தருக்கு கூட ஒன்றாகாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த கணக்கெலாம் வந்து நம்மளால உறுதி செய்யவே முடியாது. அது ரஷ்யா சொல்றது சரி அப்படிங்கிறதோட சொல்லவும் முடியாது, ரஷ்யா சொல்றது தப்பு அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. அவங்க ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர இது எக்ஸாக்டான டெத் கவுண்ட், எக்ஸாக்டான கேஷுவாலிட்டி கவுண்ட் அப்படிங்கிறது போல சொல்லவே முடியாது இரு தரப்புலையும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். பட் ஆனால் இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு நாளைக்கு 1300க்கும் மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை நாங்க இது பண்ணிட்டோம், காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட கணக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க, என்னென்ன பகுதிகள்லாம் புதுசா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புலேருந்து அப்டேட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல என்னன்னா, கெரமி இருக்கு இல்லையா, அந்த சிட்டி சென்டருக்குள்ள ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. முழுவதும் ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்றாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நித்தைலவ் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் சிட்டி சென்டர் வரைக்கும் ரஷ்யன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிறதோட ப்ரோ உக்ரைனியன் தரப்புலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆச்சரட்ரேனியாலேருந்து முன்னேறாங்க இல்லையா, அந்த நோவோசெல்க் அலெக்சாண்ட்ரியா, அதோட புறநகரங்கள் எல்லாமே இப்போ ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. சிட்டிக்குள்ள கூடிய சீக்கிரத்தில் என்டர் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத அந்த அப்டேட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. இதுல உக்ரைனியன் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உக்ரைனியன்ஸ் இந்த கர்சன் பகுதி இருக்கு இல்லையா, நான் முன்னாடியே சொன்னதுதான், இந்த கர்சன் பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் தாழ்வா இருக்கும், உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் உயர்வா இருக்கும். ஸோ அதனால அவங்களால ஒரு ஆப்ரேஷன் செய்யறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா அட்வான்ஸ் ஆக முடியும். ஆர்ட்லரி சப்போர்ட்லாம் உக்ரைனியன்ஸ்க்கு அதிகமா இருக்கும், ஆர்ட்லரி அட்வான்டேஜ், மோட்டார் அட்வான்டேஜ்லாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் கண்ட்ரோல் வந்து உக்ரைனியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒரு தீவை நாங்கள் மீட்டெடுத்துட்டோம். அதாவது இந்த 2 தீவுக்கும் நடுவில் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கர்சனுக்கும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ட்ரியா ஐலாண்டுன்னு ஒரு சின்ன ஐலாண்டு, அது பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலரில் காமிச்சிருப்பாங்க டீப் ஸ்டேட் மேப்பில். ஸோ அது வந்து அவங்க லிபரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது, அவங்க மீட் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது போல. இதை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ரஷ்ய வீரர்கள் சேஃபான பொசிஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது போல இவாக்குவேட் ஆகிருக்கலாம், உக்ரைனோட வீரர்கள் அதை பிடிச்செடுத்திருக்கலாம். இதனால உக்ரைனுக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ரொம்ப அதிகமான அட்வான்டேஜ். காரணம் என்ன, இந்த ஐலாண்டில் அதிகமான வீரர்களை மறைச்சி வச்சுக்க முடியும், ஆயுதங்களை பரவலாக வச்சுக்க முடியும், தேவைப்படுன்ற பட்சத்தில் ரஷ்ய வீரர்களை ஈஸியாக தாக்க முடியும். ஆனால் ஒன்ஸ் தாக்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு அந்த பொசிஷன் தெரிஞ்சிடும், அது பிரச்சனை தான். பட் ஆனால் தாக்குறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள், அதிகமான வாய்ப்புகள் உக்ரைனியன்ஸ்க்கு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒன்று கிரின்கி, கொசாச்சி லகர், அப்படி இல்லைன்னா நொவோ கக்கோக்கா இல்லை கக்கோக்கா, இந்த பகுதிகளில் தாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ரஷ்யாவுக்கு தெரிஞ்சனால அதிகமான ஃபேப் ஸ்ட்ரைக்குகளை அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நொவா கக்காக்கோக்கா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கெர்சன் பகுதி, குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா வெசலி, இந்த மாதிரி பகுதிகள்லாம் ரஷ்யன்ஸ் வந்து அதிகமான ட்ரோன் தாக்குதலா இருக்கட்டும், ஃபேப் ஸ்ட்ரைக்கெல்லாம் இருக்கட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிகமான வீரர்களை கொண்டு வந்து அங்கே அக்குமுலேட் பண்ணிட்டாங்க, ஆயுதங்களை பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யாவுக்கு அது ரொம்ப டேஞ்சரா போயிடும். அந்த இடத்துல பாசிபிலிட்டி இருக்குன்றதுக்காக ரஷ்யா அது போல பண்ணிக்கிறாங்க. மேபி இது கிளியரிங் ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம், ஏன்னா ரஷ்யன்ஸ் அதை கிராஸ் பண்றது கூட வாய்ப்புகள் அதிகம். எனக்கு கர்கிவ் பகுதியில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறும் போது இங்கே கர்சன் பகுதியிலேருந்து முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னா உக்ரைன் பல இடங்கள்ல அவங்களோட வீரர்களை வந்து டிப்ளாய் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ இதெல்லாம் முன்னேற்றம். உக்ரைனுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு, ரஷ்யாவுக்கும் சில அட்வான்டேஜஸ் இருக்கு.
இப்ப நடக்கக்கூடிய அந்த சீசன் 1 எபிசோட் 2 திரும்பவும் ரஷ்யா அந்த கர்கியூக்குள்ள வராங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு ரஷ்யாக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.